அவ்வளவுதான் மேட்டர். கொஸ்டின் டு அர்ச்சனா, உங்களுக்கு தான் மேடம். நீங்களே வந்து உங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் வந்து ஏர்லியர் பிசினஸ் யூ ஆர் வெரி மச் பைனியர்ஸ் இன்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் a வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஃபேமிலில. அப்ப ஏன் நீங்க வந்து VFX கோர்ஸ் யூ வென்ட் இன்டு UK, சாரி US, இங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல எங்க ஃபெசிலிட்டிஸ்? இல்ல சார், மீனா லோலா வந்து இஸ் த பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் ஃபார் இந்த பர்టిక్యులர் டெக்னாலஜிக்கு தே ஆர் த பெஸ்ட். அண்ட் எங்களுக்கு வந்து நாங்க முதல்லயே பேசும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா ஒரு படம் பண்ணணும். அண்ட் சார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது எஸ்பெஷலி டச்சிங் ஹிஸ் ஃபேஸ்ன்றது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர். அதை கரெக்டா பண்ணணும். ஏன்னா யாராலையும் அது தப்பா யாருமே சொல்லக்கூடாது, அதை பத்தி பண்ணக்கூடாதுன்றதுல நாங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப கிளியரா இருந்தோம். ஸோ அப்போ யார் பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது வி வென்ட் டு த US. எல்லா கம்பெனிஸையும் மீட் பண்ணிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து இங்க அந்த டெக்னாலஜி இன்னும் வரல. ஏன்னா நாங்க பண்றதுன்றது 3Dலயே வந்து DH பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கோம், which is very very difficult. கரெக்ட் தானே சொல்லிட்டு இருக்கேன்? Yeah, so அதனால தான் வந்து we decided to go because we didn't want to compromise on anything. Thank you. சார் விஜய் சார் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதாவது சொன்ன ரியாக்ஷன், மூவி அண்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்ககிட்ட சொன்ன ரியாக்ஷன், அப்புறம் யங் லுக் பார்த்துக்கப்புறம் விஜய் சார் உங்ககிட்ட என்ன வார்த்தை ஷேர் பண்ணாரா? ஃபர்ஸ்ட் பார்த்து பிடிச்சது அவருக்கு எல்லா ஸ்டேஜஸுமே தெரியும். நான் இந்த ட்ரெய்லருடைய CG இல்லாத வெர்ஷன்ல இருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு, நாங்க போட்ட ரஃப் மியூசிக்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே தெரியுங்கிறதுனால வந்து இஸ் வெரி ஹாப்பி வித் த ப்ராசஸ் தான். முன்னாடி இருந்தது எப்படி இருக்கு, இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் வெரி ஹாப்பி. படமும் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் அவுட்புட். ஸோ ஆனால் ஃபைனல் நான் இப்போ அதாவது வந்து ப்ராப்பர் CG இல்லாமல் ப்ராப்பர் ரீரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தாங்க. அதாவது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமாவில். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபர்ஸ்ட் காப்பி எப்படி இருக்கு அவுட்புட்டுங்கிறது கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ பார்த்துட்டோன்னே என்னன்னு சொன்னாருன்னு சொல்றேன் நான். சார் ஒரு நிமிஷம் அண்ணாதுரை ஒரு கேளுங்க. வெங்கட் சார், இப்போ படம் கமர்ஷியலாகவும் நல்லா வந்திருக்குன்னீங்க, கண்டென்ட்டாகவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ அந்த கண்டென்ட்னா என்ன இருக்கு? கண்டென்ட்டுக்குள்ள அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசியிருக்கீங்களா, இருக்கா? இல்லை அது இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து வைக்க சொல்லி வற்புறுத்தினாரா விஜய்? இல்லை இந்த அவர் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டார். அவர் அது வந்து இது எனக்கு இது வேணும், இந்த மாதிரி இடத்துல இது வேணும், இந்த பஞ்ச் டைலாக் வேணும் அப்படிலாம் சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் சொன்னதே கிடையாது. அது விஜய் சாரே இல்லை அப்படிலாம். இந்த படம் சாரி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது. அவரும் வந்து இந்த இடத்துல அதுக்கு அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லலை. இப்போ நீங்க வந்து படத்துல பார்க்கும்போது சில டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து நீங்க அரசியலுக்காக எழுதின டைலாகா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம். பட் ஆனா அது வந்து படத்தோட வர டைலாக்ஸ். இப்போ நீங்க பாக்குறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேற மாதிரி தோணலாம். பட் ஆனா விஜய் சார் என்னைக்குமே ஐ திங்க் யார்கிட்டயுமே அவர் சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் விஜய் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.